நீதியின் கிரியை சமாதானமும். அல்லேலூயா. நீதியின் கிரியை சமாதானமும், நீதியின் பலன் என்றும் உள்ள அமெரிக்கையும் சுகமுமாம். சோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. நீதி. சோத்திரம். அல்லேலூயா. நீதியின் கிரியை தான் சமாதானமும். சோத்திரம். தேவன் நீதியின் கிரியை. சோத்திரம். நீதி இருந்தா தாங்க அங்க சமாதானம் இருக்கும். அல்லேலூயா. நீதியின் கிரியை தான் சமாதானமும். ஆண்டவரே, இந்த நாளில புதிய ஆண்டுல புதிய வருஷத்துல ஆண்டவர் வார்த்தைகளை கொடுத்தார், வாக்கு பண்ணினார். சந்தோஷம். ஆனா அவர் விரும்புகிற ஒரு காரியம், நான் மகாராஜா என்று சொல்லியிருக்கிறார். அந்த ராஜா அவ இருப்பாருன்னா, அந்த ராஜா என்ன சொல்றாருன்னா, நம்ம கிட்ட என்ன பண்றாரு? நீதியின் கிரியை தான் சமாதானம் அப்படிங்கிறாரு. சோத்திரம். அப்ப தேவன் விரும்புகிற ஒரு காரியம் நீதி. சோத்திரம். நம்ம இடத்துல என்ன பண்றாரு? நீதி. சோத்திரம். என்ன நீதி அப்படின்னா, நீதியின் பலன் என்றும் உள்ள அமெரிக்கையும் சுகம். அமெரிக்கைனா அமைதலான சுகமா இருக்க முடியும். சோத்திரம். ஒரு அமைதல், ஒரு இளைப்பாறுதல், ஒரு மனமகிழ்ச்சி, அது சந்தோஷம். அப்படின்னா அந்த நீதி நிமித்தமா வரக்கூடிய பலன் தான் அமைதலான சுகம். அல்லேலூயா. அல்லேலூயா. வேதத்துல வாசிப்போம். இன்னொரு இடத்துல ஒரு சம்பவத்தை சொல்லி இந்த நாளிலே நம்ம கடந்து போகலாம் அடுத்த பகுதிக்கு. சோத்திரம். ஆதியாகமத்துல 19வது அதிகாரம் 20வது அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமம் 20வது அதிகாரத்துல எடுத்து வாசிக்கலாம். ஸ்தோத்திரம். வாசிக்கலாம். 17வது வசனம் வாசிமா. ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராளி நிமித்தம் கர்த்தர் அபிமெலேக்குடைய வீட்டாரின் கர்ப்பங்களை எல்லாம் அழைத்திருந்தபடியால். ஆமென். அதே போல 10வது வசனம் வாசிமா. பின்னும் அபிமெலேக்கு ஆபிரகாமை நோக்கி, என்னத்தை கண்டு இந்த காரியத்தை செய்தாய் என்றான். அப்படியே வாசிமா. அதற்கு ஆபிரகாம், இவ்விடத்தில் தெய்வ பயம் இல்லை என்றும் என் மனைவி நிமித்தம் என்னை கொன்று போடுவார்கள் என்றும் நான் நினைத்தேன். அவள் என் சகோதரி எப்படி மைதான், அவள் என் தகப்பனுக்கு குமாரத்தி, என் தாய்க்கு குமாரத்தி அல்ல. அவள் எனக்கு மனைவியானாள். என் தகப்பன் வீட்டை விட்டு தேவன் என்னை தேசாந்தரியாய் திரியும்படி செய்த போது நான் அவளை நோக்கி, நான் போகும் இடம் எங்கும் நீ என்னை சகோதரன் என்று சொல்வது நீ எனக்கு செய்ய வேண்டிய தயை என்று அவளிடத்தில் சொல்லி இருந்தேன் என்றான். அப்பொழுது அபிமெலேக்கு ஆடு மாடுகளையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் ஆபிரகாமுக்கு கொடுத்து அவன் மனைவியாகிய சாராளையும் அவனிடத்தில் திரும்ப ஒப்புவித்தான். ஆமென். போதுமா? இதுல இந்த அபிமெலேக்கு என்ன பண்ணிருக்காருன்னா, தன்னுடைய காரியத்துல அந்த அதிகாரத்துல பிள்ளை நீங்க வாசினா தெரியும். இதுல ஒரு நீதியை பார்க்கிறோம். சோத்திரம். இந்த அபிமெலேக்கு என்ன பண்றான்? அதிகாலை எழுந்து தன் ஊழியக்காரரை எல்லாம் அழைப்பித்து இந்த சங்கதி எல்லாம் அவர்கள் கேட்கும்படி சொன்னார். அந்த மனுஷர் மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது அபிமெலேக்கு ஆபிரகாமை அழைப்பித்து, நீ எங்களுக்கு என்ன காரியம் செய்தாய்? என்ன செய்தான் அப்படின்னா, வேதம் சொல்லுது, இந்த சாராளை அபிமெலேக்கு தன்னுடைய மனைவி ஆக்கிக் கொள்ளும்படியாக ஐஸ்வர்யம் உள்ள ஒரு அழகுள்ளவளாக இருக்கிறார் என்று சொல்லி அவளை என்ன பண்றான்? சோத்திரம். கூட்டிட்டு வந்துறாங்க. சோத்திரம். தன்னுடைய அரண்மனைக்கு கொண்டு வந்துறாங்க. கொண்டு வந்த பிறகு ஒரு அந்நிய ஒரு தேசத்துக்கு அரசனாக இருந்தாலும் ஒரு அபிமெலேக்கு, ஒரு அந்நிய தேவன் அறியப்படாத ஒரு மனிதனாக இருந்தாலும் அபிமெலேக்குடன் தேவன் பேசுகிறார். என்ன பேசினார் அப்படின்னா, அந்த அதிகாரத்தை சொல்லப்பட்டிருக்குது பாருங்க. வாசிப்போம். 3வது வசனம். தேவன் இரவிலே பாருங்க பாருங்க அந்த வசனம் சொல்றாங்க. தேவன் இரவிலே அபிமெலேக்குக்கு சொப்பனத்திலே தோன்றி, நீ அழைப்பித்த அந்த ஸ்திரீ நிமித்தம் நீ செத்தாய், அவள் ஒருவருடைய மனைவியாய் இருக்கிறாளே என்றார். ஆமென். ஸ்தோத்திரம். அடுத்தவனுடைய மனைவியை, ஆனா அவனுக்கு தெரியாது, ஆபிரகாமுக்கு அது மனைவி என்று தெரியாது. சாரி, ஆபிரகாமுடைய மனைவி என்று அபிமெலேக்குக்கு தெரியாது. ஏன்னா அவன் என்ன சொல்லிக்கிறான்? இவரும் என் சகோதரன் சொன்னான், இவனும் என் சகோதரி என்று சொன்னான். ஆகையால் இவள் ஐஸ்வர்யவளாக இருக்கிறாள், அழகுள்ளவளாக இருக்கிறாள் சொல்லிதான் இந்த அபிமெலேக்கு என்ன பண்ணான்? தன்னுடைய அரண்மனைக்கு அழைத்து கொண்டு வந்தான். சோத்திரம். ஆனா கொண்டு வந்த பிறகு நடந்த சம்பவம் என்ன நடக்குது? அந்த ஆபிரகாமின் தேவன்
அந்த சாராளின் தேவன் இந்த அபிலமேக்கு என்ன பண்ணல? தொட விடல. அது மட்டும் இல்ல, தூங்க விடல. சோத்திரம். சொப்பனத்துல இப்படிப்பட்ட சம்பவத்தை இந்த 3வது வசனம் சொல்லப்பட்டது போல, நீ செத்தாய், நீ தொட்டேன என்ன பண்ணுவாய்? செத்தாய் என்று சொன்னாராம். அப்ப நம்முடைய ஆண்டவர் நீதி உள்ள தேவனா, நீதி அற்றவரா? அல்லேலூயா. நீதி உள்ளவராக இருக்கிறார். சோத்திரம். அப்ப அது மட்டும் இல்ல, 4வது வசனம் வாசிப்போம். அப்படியே சொல்ற காரியத்தை வாசிப்போம். அவளை சேராதிருந்தான். ஆகையால் அவன், ஆண்டவரே, நீதியுள்ள ஜனங்களை அழித்தீரோ. அல்லேலூயா. பாத்தீங்களா? அவன் கேக்குறான், என்ன ஆண்டவரே உடனே சொல்றீங்களே, செத்து போயிருன்னு சொல்றீங்களே. இவன் கேட்கிறான். அபிலமேக்கு என்ன கேட்கிறான்? ஆண்டவர்கிட்ட கேட்கிறான் சொப்பனத்திலே. அபிலமேக்கு அவனை சேராதிருந்தான். ஆகையால் அவன், ஆண்டவரை, நீதி உள்ள ஜனங்களை அழிப்பீரோ. அல்லேலூயா. நான் என்கிட்ட ஒன்னும் தப்பு இல்லையே. நான் என்ன பண்ணேன்? அவ சொன்னா, அவன் அண்ணன் சொன்னா, அவன் சொன்னா, என் சகோதரின்னு சொன்னா, நான் அதனால இவன் ஐஸ்வர்யமா இருக்கிறாளே, அழகா இருக்கிறான்னு சொல்லிதான் நான் கொண்டு வந்தேன். நான் நீதி, நான் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்கிறான். அப்ப கேட்ட உடனே அந்த ஆண்டவர் சொல்றார் பாருங்க, வாசிங்க 4வது வசனம் 5வது வசனம். இவள் தன் சகோதரி என்று அவன் என்னோட சொல்லவில்லையா? அவன் தன் சகோதரன் என்று இவளும் சொன்னாலே. உத்தம இருதயத்தோடும் சுத்தமான கைகளோடும் இதை செய்தேன் என்று சொன்னார். பாத்தீங்களா? சோத்திரம். அல்லேலூயா. இப்ப அபிலமேக்கு மேல ஏதாவது தப்பு இருக்கா? தப்பு இல்லை. அல்லேலூயா. வாசிமா 6வது வசனம். அப்பொழுது தேவன், உத்தம இருதயத்தோட நீ இதை செய்தாய் என்று நான் அறிந்திருக்கிறேன். நீ எனக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உன்னை தடுத்தேன். அல்லேலூயா. இதான் சோத்திரம். அல்லேலூயா. தேவன் உத்தம இருதயத்தோடு நீ செய்தாய் என்று நான் அறிந்திருக்கிறேன். தேவனை அறியப்படாதவன், கர்த்தரை நோக்கி பார்க்காதவன் அபிலமேக்கு. ஆனா அந்த மனுஷனிடத்துல தேவன் உத்தமத்தை எதிர்பார்த்திருக்கிறார். உத்தமத்தை பார்த்துட்டார். சோத்திரம். அவன் நீதிமானாக பார்க்கிறார். சோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப நம்முடைய நீதியின் தேவன், சமாதானத்தின் தேவன். அல்லேலூயா. ஆனா இந்த வேதம் சொல்லு பாருங்க, நீ எனக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உன்னை தடுத்தேன். அல்லேலூயா. யாருக்கு? பாருங்க, வேதம் அழகா சொல்லுது. என் தேவன் சொல்றாரு, நீ நீதி உள்ளவனா இருக்கப்பா, ஆனாலும் எனக்கு விரோதமா நீ என்ன பண்ணக்கூடாது? பாவம் செய்யக்கூடாதபடி நான் தடுத்தேன். அப்ப நம்முடைய ஆண்டவர் நீதி உள்ள தேவன் தானே. அல்லேலூயா. பாருங்க எவ்வளவு பெரிய தேவனா இருக்கிறார். சோத்திரம். அந்த நீதி உள்ள தேவனா இருக்கிறார். சோத்திரம். அது மட்டும் இல்ல, உன்னை தடுத்தேன், ஆகையால் நீ அவளை தொட நான் உனக்கு இடம் கொடுக்கவில்லை. பாத்தீங்களா? அப்ப சாராளை அப்ப ஏன்னு சொல்ல விடுங்க. அப்ப நீதி செய்கிற தேவனா இருக்கிறார். சோத்திரம். அப்ப ஏற்கனவே ஆபிரகாம் யாரா இருக்கிறாரு? ஆபிரகாம் யாருக்குரியவராக இருக்கிறாரு? தேவனுக்குரியவராக இருக்கிறார். அதே போல இந்த ஆபிரகாம் என்ன சொல்றாரு? நானும் தப்பு சொல்லல, நானும் தவறு சொல்லல அப்படின்னு நம்ம வாசித்தோம். இங்க வாசித்தோம் அல்லவா? என்ன வாசித்தோம்? அவள் யாரு? சகோதரி என்பது மெய்தான். அவள் என் தகப்பனுக்கு குமாரத்தி, என் தாய்க்கு குமாரத்தி அல்ல. அவள் எனக்கு மனைவியானாள். பாத்தீங்களா? இப்ப இவன் ஆபிரகாம் சொன்ன தப்பா? 12வது வசனம் சொல்லுது, அவள் என் சகோதரி என்பதும் மெய்தான். ஆபிரகாம் சொன்னதும் தப்பா? தப்பு இல்லை. அவன் உண்மையைத்தான் சொல்லுகிறான். சோத்திரம். ஆபிரகாம் சொன்னது தப்பு கிடையாது. ஆபிரகாமும் உண்மையைத்தான் சொல்லுகிறார். பாருங்க, ஆபிரகாம் அடுத்து வாசிங்க. என் தகப்பன் வீட்டை விட்டு தேவன் என்னை தேசாந்தரியாய் திரியும்படி செய்தபோது நான் அவளை நோக்கி, நான் போகும் இடம் எங்கும் நீ என்னை சகோதரன் என்று சொல்வது நீ எனக்கு செய்ய வேண்டிய தயை என்று அவளிடத்தில் சொல்லியிருந்தேன் என்றான். அப்ப அவளும் சொன்னால என் சகோதரன் சொன்னார். அவளும் சொன்ன தப்பா? தப்பு இல்லை. ஏன்னா தன்னுடைய ஆபிரகாம் ஏற்கனவே சாராளிட்ட சொல்லி வைத்திருந்தார். அல்லேலூயா. அப்ப எதுவுமே என்னது தவறு இல்லை, தப்பு இல்லை. அதனாலதான் தேவன் பாருங்க எவ்வளவு நீதி உள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. இதே போலதாங்க நம்ம ஜீவித்துல நீதி இருக்கணும். அல்லேலூயா. இதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. நம்முடைய தேவன் என்ன சொல்லுது? வசனம் 40 வாசித்தமே. நான் ஏசாயா என்ன சொன்னேன்? 32:17 சொல்லிச்சு. 17 சொல்லிச்சு. என்ன சொல்லுது? 32:17 என்ன சொல்லுது?
என்ன இருக்கும்? சொல்லுங்க, என்ன வாசிங்க. சமாதானமும் ஆ. நீதியின் பலன் என்றும் உள்ள அமெரிக்கையும் சுகமும். அப்ப என்னது? நீதி இருந்தா தான் என்ன இருக்கும்? சமாதானமும் அமெரிக்கையும் சுகமா இருக்கும். அப்படின்னா அப்ப நீதி இருக்குது. தேவன் என்ன பண்றாரு? நீதி காணப்படுகிற போது அவனுக்குள்ள என்னாச்சு? சோத்திரம். தேவன் அந்த அமலேக்கு இடத்துல சொப்பனத்தை சொல்லி அந்த காரியத்தை தடுத்தார். சோத்திரம். அல்லேலூயா. அதே போல இந்த நாட்களில நம்முடைய ஜீவியத்துல நம்ம நீதி உள்ளவர்களாக ஆண்டவர் நம்மளை எதிர்பார்க்கிறார். சோத்திரம். அந்த இடத்துலதான் சமாதானம் இருக்கும். அங்கேதான் அமைதியும் அமெரிக்கையும் இருக்கும். கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார் என்பதற்கு இதுதான் ஒரு அடையாளம். ஆபிரகாமோடு தேவன் இருக்கிறார் அப்படின்றதுக்கு இது ஒரு அடையாளம். ஆபிரகாமை தேவன் அழைத்தார். 12வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டது போல தேவன் உண்மையாகவே ஆபிரகாமை அழைத்திருக்கிறார் என்பதற்கு இது ஒரு அடையாளம். சாராளை தன்னுடைய ஆபிரகாமுக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டிருக்கிறதுக்கு இது ஒரு அடையாளம். சாராள் பாருங்க, நான் ஏன் சொல்ல வரேன்னா, சாராளுடைய ஆபிரகாமுக்கு சோத்திரம் பிள்ளை பெறல. ஆனாலும் அவள் ஒரு கன்னியாக, ஒரு பரிசுத்த ஒரு ஆபிரகாமுக்கு உண்மை உள்ள ஒரு மனைவியாக இருக்கிறாள் என்பதுக்கு ஒரு அடையாளம். அந்த சாராளுக்கு ஈசாக்கு ஒரு பரிசுத்த சன்னதியாக ஆபிரகாமுக்கு தந்தார் என்பதற்கு இது ஒரு அடையாளம். ஈசாக்குடைய தாயார் பரிசுத்தமானவள் என்பதற்கு ஒரு அடையாளம். அந்த ஈசாக்குடைய சன்னதி ஒரு பரிசுத்த சன்னதி என்பதற்கு இதுவே ஒரு உதாரணம். இதுவே நீதி. நம்முடைய ஆண்டவர் நீதி விரும்புகிறவர். சோத்ரம். அவர் நியாயாதிபதி. அவர் நீதிபரராக இந்த உலகத்திற்கு ராஜாதி ராஜாவாக வரப்போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது மட்டும் எடுத்து வாசிப்போம். அந்த இடத்தை வாசிப்போம். பாருங்க, வாசிக்கலாம். 16 வசனம். 16. சாராளை நோக்கி, உன் சகோதரனுக்கு 1000 வெள்ளி காசு கொடுத்தேன். இதோ உன்னோடு இருக்கிற எல்லார் முன்பாகவும் மற்ற யாவர் முன்பாகவும் இது உன் முகத்துக்கு முக்காட்டுக்காவதாக என்றான். இப்படி அவள் கடிந்து கொள்ளப்பட்டாள். பாருங்க, சோத்ரம். என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, சாராளை நோக்கி யாரு சொல்றா? உன் சகோதரனுக்கும். யார் சொன்னா? அபிலேமெக்கு சொல்றாரு. பின்பு சாராளை நோக்கி, உன் சகோதரனுக்கு 1000 வெள்ளி காசு கொடுத்தேன். இதோ உன்னோடு இருக்கிற எல்லாருக்கு முன்பாகவும் மற்ற யாவர் முன்பாகவும் இது உன் முகத்துக்கு முக்காட்டுக்காவதாக என்றான். இப்படி அவள் கடிந்து கொள்ளப்பட்டாள். ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராள் நிமித்தம் கர்த்தர் அபிலேமுக்குடைய வீட்டாருடைய கற்பங்கள் எல்லாம் அடைத்திருந்தபடியால் ஆபிரகாம் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டான். அப்பொழுது தேவன் அபிலேமுக்குடைய அவனுடைய மனைவியையும் அவன் வேலைக்காரிகளையும் குணமாக்கி பிள்ளை பெறும்படி அனுக்கிரகம் பண்ணினான். சோத்ரம். இந்த நடந்த சம்பவம் என்ன பாருங்க. இது நிமித்தமாய் அபிலேமுக்குடைய குடும்பத்தில் என்ன இல்லை? குழந்தை இல்லை. அவங்க சந்நிதியை வேலைக்காரிகள் கூட சந்நிதி இல்லை. இப்படிப்பட்ட நிலை இருக்கப்படுகிற போது இந்த ஆபிரகாம் ஜெபம் பண்ணினான். என்ன பண்ணினானா? ஜெபம் பண்ணினான். அங்க என்ன உண்டாயிற்று? பிள்ளைகள் உண்டாயிற்று. அல்லது சந்நிதி உண்டாயிற்று. பிள்ளைகள் பெரும்படி அனுக்கிரகம் பண்ணினார். பாருங்க. அப்ப என்னாச்சு? என்ன வாசித்தீங்க? சங்கீத இதுல ஏசாயா 32:17 நீதியின் பலன் சமாதானம் இந்த அமலேக்கிற்கு உண்டாயிற்று. பலன் உண்டாயிற்று. சோத்ரம். அல்லேலூயா. அப்ப அதே போல இந்த நாட்களில அப்ப அந்த நீதிமானாக ஆபிரகாம் இருந்தான் என்று பார்க்கிறோம். சோத்ரம். ஆபிரகாமை போல ஒரு நீதிமான் சொல்ல முடியுமா? ஆண்டுடைய பார்வையில் அவர் நீதிமானாக காணப்பட்டான். சோத்ரம். இவன் தவறு பண்ணியிருந்தான், தப்பு பண்ணல. ஆனாலும் என்ன பண்ண, எல்லா விதமான காரியங்களை அவன் வாங்கிக்கிட்டு அந்த அமலேக்கனை அவன் ஆசீர்வதித்து ஜெபித்த போது அந்த அமலேக்கனுடைய வீட்டில் அவன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய இந்த வம்சம் சன்னதி இல்லாமல் இருந்த அந்த சன்னதிக்கு சன்னதியை உண்டாக முடியாத ஒரு ஆசீர்வாதத்தை ஆபிரகாம் மூலமாய் கர்த்தர் கட்டளையிட்டார். சோத்ரம்.
அல்லேலூயா. அப்ப இந்த ஒரு ஆசீர்வாதம் ஆபிரகாம் மூலமாய் உண்டாயிற்று. அப்ப நீதி இருந்ததுனாலதான் கர்த்தர் அந்த காரியத்தை செய்தார். அல்லேலூயா. அபிலேமுக்கு என்னது? நீதி உண்டானது மித்தமா தான் அந்த இடத்துல சன்னதி, அடுத்த சன்னதி உண்டாக பண்ணது. அதே போல இங்கு ஆபிரகாமுக்கு இதுவரைக்கும் காத்திருந்தாங்க. சோத்திரம், நல்லா புரிந்து கொள்ளுங்க. இதுவரைக்கும் அவன் சன்னதி இல்லை. யாருக்கு இல்லை? ஆபிரகாமுக்கு இல்லை. இங்க அபிலேமுக்கு சந்நிதி உண்டான பிறகுதான் 21வது அதிகாரத்துல முதல் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. இதன் மித்தமாய் ஆண்டவர் ஆபிரகாமை கடாட்சம் பண்ணினாராம். சோத்திரம். 21ல 21வது அதிகாரம் முதல் வசனம் அதுல வாசித்தா சொல்லப்பட்டிருக்கு. தான் சொல்லியிருந்தபடி சாராளின் பேரில் கடாட்சியமானார். கர்த்தர் தம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தலினார். பாருங்க, இந்த அபிலேமுக்கு இவன் செபித்தான். இந்த நீதியின்படி செபித்த பொழுது அங்கு சன்னதி உண்டாயிற்று. அதே ஆண்டவர் என்ன பண்ணார்னா ஆபிரகாமுக்கு சன்னதி அங்கதான் உண்டாகுது. அந்த 21வது அதிகாரத்துல பாக்குறோம். அபிலேமுக்கு அங்கே ஒரு சன்னதி உண்டான பிறகுதான் இந்த 21வது அதிகாரத்துல நம்ம பார்க்கப்படுகிற போது கர்த்தர் கடாட்சமானார். சோத்ரம். அல்லேலூயா. ஏன் இத சொல்றேன் அப்படின்னா, அங்கு சாராளையும் ஆபிரகாமையும் ஒரு சோதனை, நீதியின் சோதனை உண்டான பிறகுதான் கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். ஆபிரகாமுக்கு ஒரு சன்னதியை உண்டு பண்ணினார். அது அபிலேமுக்கை கொண்டு அங்கு ஒரு சோதனை உண்டாயிற்று. அந்த சோதனையில தான் கர்த்தர் தாமே ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டார். யாரு? ஆபிரகாமுக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டாயிற்று. அல்லேலூயா. கர்த்தர் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் நிறைவேறிற்று. அது நீதியாக எண்ணப்பட்டது. அல்லேலூயா. அதைத்தான் பார்க்கிறோம். சோத்திரம். அந்த 4வது வசனத்தை வாசிக்கப்படுகிற போது 4வது வசனத்துல 21:4 பாத்தீங்களா? தேவன் அந்த நீதியின்படி செய்த பிறகுதான் தேவன் உடனே கொடுத்த அந்த குழந்தையை 8ஆம் நாளில கர்த்தருக்கென்று விருத்தசனம் பண்ணினான் வேதத்துல பார்க்கிறோம். அப்ப ஆண்டவருக்கென்று ஒரு காரியத்தை நம்ம செய்யணும். சோத்திரம். அப்ப இவன் நம்மள கர்த்தர் அது கொடுத்துட்டாரு சொல்லி, ஆண்டு கொடுத்துட்டாரு சொல்லி தேவனை மறக்கல, கர்த்தரை மறக்கல. கர்த்தருக்கே தன் பிள்ளையாகிய ஈசாக்கை ஒப்பு கொடுத்தான். சோத்திரம். அப்ப அதே போல நம்ம ஆண்டவருக்கு நீதியாக என் வாழ்வில செயல்படணும் அப்படின்னா நாம் ஆண்டவருக்கு உண்மையும் பயமும் பயத்தோடு ஆபிரகாமை போல நாம் இருப்போமானால் கர்த்தர் நம்மிடத்துல நீதியை விளங்க பண்ணுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனாலதான் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. மீண்டும் வாசிப்போம். அந்த இடத்துல 14 20 14 20 14 14 20 அபிமெலேக்கு ஆடு மாடுகளையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் ஆபிரகாமுக்கு கொடுத்து அவன் மனைவியாகிய சாராளையும் அவனிடத்தில் திரும்ப ஒப்புவித்தான். பாத்தீங்களா? எவ்விதமாக கொண்டு வந்தானோ அது அவ்விதமாக திரும்பவே எந்தவித கவலை இல்லாம எந்த தீமை செய்யாம தன்னுடைய சாராளை திரும்ப கொடுத்து, அது மட்டும் இல்லாம இவன் இருக்கக்கூடிய எல்லா விதமான ஆஸ்திகளையும் மேன்மையானதையும் அந்த சாராளுக்கு கொடுக்கணும்னு சொல்லி எதை எண்ணினானோ, தன்னுடைய அரமனைக்கு வந்த பிறகு சாராளுக்கு என்னென்ன கொடுக்கணும்னு சொல்லி என்னென்ன எண்ணினானோ அத்தனையும் சாராளோடு அத்தனை காரியத்தையும் ஆபிரகாமுக்கு கொடுத்தான். சோத்திரம். நான் சொல்ல புரியுதுங்களா? சாராளுக்கு என்னென்ன கொடுக்கணும் சொல்லி, என்ன விலை உயர்ந்த எல்லா ஆபரணங்களை கொடுக்கணும், என்னென்ன காரியங்களை கொடுக்கணும் சொல்லி அந்த அபிலேமுக்கு எண்ணினானோ அத்தனை காரியத்தையும் யாரை கொடுத்தான்? சாராளையும் திருப்பி கொடுத்தான். சாராளுக்கு கொடுக்கப்பட்ட அத்தனை ஆஸ்திகளையும் ஆபிரகாமுக்கு கொடுத்தான். இதுதான் 14ஆம் வசனம். அல்லேலூயா. இப்ப இந்த ஆசீர்வாதத்தையும் ஆபிரகாமுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. பாருங்க, அதன் பிறகு இந்த ஆசீர்வாதத்தை இந்த ஆபிரகாம் வாங்கிக்கிட்டு தான் இந்த அபிலேமுக்கு என்ன பண்றான்? ஜெபம் பண்றார். சோத்ரம். அப்ப என்ன அர்த்தம்? ஒரு சமாதானம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு சமாதானம் உண்டாயிற்று இருக்குது. சோத்ரம். நன்றாக புரிந்து கொள்ளுங்க. ஒரு நம்முடைய தேவன் நீதியின் தேவன் என்றால் சமாதானம் இருக்கும். அல்லேலூயா. நமக்கு தேவை இந்த ஆண்டு ஒரு சமாதானமா நம்முடைய வாழ்க்கையில நம்ம குடும்பத்தில் இருக்கணும் என்றால் நம்முடைய தேவன் நீதியின் தேவனா இருக்கிறார். நாமும் நீதியிலே காணப்பட வேண்டும். சோத்ரம். அல்லேலூயா. அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்க. நம்முடைய தேவன் நீதியின் தேவன். நம்முடைய தேவன் நீதியின் தேவங்க.
இந்த சம்பவமே உங்களுக்கு போதும். நம்முடைய ஆண்டவர் நீதி தேவன். பாருங்க, இல்ல பாருங்க, நல்லா தெளிவா இருக்கு. அப்ப இது வரைக்கும் என்னது? சாராள், நீங்க இன்னொரு புரிஞ்சுக்கணும், சாராள் அவ்வளவு வயதான முதிர் வயது வரைக்கும் தன்னுடைய ஆபிரகாமுக்கு உத்தமமும் உண்மையும் உள்ளவளாக, நீதி உள்ளவளாக இருந்திருக்கிறாள். அதே ஏன்னா பாருங்க, ஆபிரகாம் சொன்ன வார்த்தையின்படியே நானும் ஆபிரகாமுக்கு சகோதரி தான் சொல்லி அபிமெலேக்குக்கு சொல்லியிருந்தாள். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. அது மீண்டும் சொல்ல விரும்ப உண்மை உள்ளவர்களாகவே இருந்திருக்கிறார். அதன் பிறகுதான் இங்க ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். சோத்திரம். அதே போல அபிமெலேக்குக்கும் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். சோத்திரம். இப்ப இந்த ஒரு ஆசீர்வாதம் நமக்கு வேணும்னா, இந்த புதிய ஆண்டில நம்ம துவங்க இருக்கிறோம். நம் நாளில நம்ம இருக்கிற காரியத்துல இன்னும் நம்ம நீதி உள்ளவர்களாக இருக்கிறோம். இன்னும் நீதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். சோத்திரம். உண்மை உள்ளவராக ஆண்டவருக்கு இருக்க வேண்டும். இன்னும் தேவனுக்கு பிரியமாக இருக்க வேண்டும். நம்ம வாசித்தோம் கடந்த 1ஆம் தேதி என்ன பண்ணோம்? பரிசுத்தமா இருந்து குறித்து சொல்ல பேசணும்லவா? அதுதான் அடுத்த பாயிண்ட் தான் பேசிக்கிட்டு இருக்கேன். பரிசுத்தத்தை குறித்து பேசணும்லவா? அடுத்து என்ன இருக்கணும்? நீதி. சோத்திரம். இந்த ஆபிரகாம் நீதி உள்ளவராக இருந்தார். அதனாலதான் இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அப்ப அதே போல நம்ம நீதி உள்ளவனாக இருக்கப்படுகிற போது தேவன் நமக்கு நீதிகளை கண்டிப்பாக செய்வார். அல்லேலூயா. ஏன்னா பாருங்க, எல்லா வித ஆசீர்வாதத்தையும் அல்லாஹ் அந்த 14ஆம் வசனம் சொல்லி பாருங்க, சாராளையும் அவனிடத்துல திரும்ப ஒப்புவித்தான். அபிமெலேக்கு ஆடு மாடுகளையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் அபிமெலேக்கு கொடுத்து அவன் மனைவியாகிய சாராளையும் அவனிடத்துல திரும்ப ஒப்புவித்தான். எய்த்திலையும் வேலைக்காரர்கள் வந்தார்கள். பார்வோன் மூலமாக வந்த அந்த வேலைக்காரி யாரு? இப்ப இங்க யாரு? அபிமெலேக்கு மூலமாகவும் வேலைக்காரர்கள் வந்திருக்கிறாங்க. அப்ப எவ்வளவு பெரிய காரியம். சோத்திரம். அதனாலதான் ஆபிரகாம் இந்த பூமியில சீமானாக இருந்தான். சோத்திரம். அல்லேலூயா. சீமானாக இருந்தான். அப்ப ஆண்டவர் நீதிமானை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. ஆசீர்வதிக்கிறார். நான் 19வது இடத்தை எடுக்கலாம் தான் பார்த்தேன். போதும். அதுல ஒரு சம்பவம் இருக்குது, ஆபிரகாம் குறித்து, நீதியை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. அதே போல நம்ம இந்த சம்பவமே நமக்கு போதும். இந்த நாளில கூட நம்மளும் இந்த முடிந்த அளவு ஆண்டுடைய சமூகத்துல மணி 10 ஆச்சு. நம்ம அடுத்த பகுதிக்கு நம்ம போகணும். சோத்திரம். ஒரு சில ஆண்டு ஒப்பு கொடுப்போம். ஒரு சில ஆண்டவரே, இந்த ஆபிரகாம் வேண்டப்பட்டது போல இந்த 18வது வசனத்தின்படி சோத்திரம். 10 நிமிஷம் சொல்லவாது அப்படியா? சரி. அப்ப தாம் சொல்லி இருந்தபடி பாருங்க, ஆபிரகாம் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டான். சோத்திரம். பாருங்க, அந்த 18வது வசனம் வாசிப்போம். 18வது வசனம். அப்பொழுது தேவன் அபிமெலேக்கையும் அவன் மனைவியையும் அவன் வேலைக்காரிகளையும் குணமாக்கி பிள்ளை பெறும்படி அனுக்கிரகம் பண்ணினார். அப்ப அதே போல நமக்கு என்ன பண்ணும்? அனுக்கிரகம் வேணும். அப்ப நமக்கு எதிராக இருக்கிற எந்த காரியம் வந்தாலும் இந்த புதிய ஆண்டுல நீதியாக நம்ம காணப்படணும். சோத்திரம். அப்ப தேவன் நமக்கு அனுகிரகம் பண்ணணும். எனக்கும் அனுகிரகம் பண்ணணும். எனக்கு எதிரிட்டு செயல்படுகிறவர்களுக்கும் அனுகிரகம் பண்ணணும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? அவர்களுக்காக நம்ம என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். சோத்திரம். அப்படி ஜெபிக்கப்படுகிற போது கர்த்தர் அவர்களுக்கு அனுகிரகம் பண்ணுவார். அந்த அனுகிரகம் நமக்கு என்ன பண்ணும்? நமக்கும் கிடைக்கும். சோத்திரம். அந்த நீதியின் தேவன் நம்ம நீதியை பார்த்து, நீதிமானுடைய ஜெபம் ஆமென் மிகுந்த பலன் கொடுக்கும். அதைத்தான் வாசித்தோம். ஏசாயா 32:17. மிகுந்த பலன் நமக்கு தருவார். சோத்திரம். அப்ப மிகுந்த பலனை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நாம் ஜெபிக்க வேணும். கர்த்தர் சமூகத்துல ஜெபிக்கணும். நம்ம இன்னும் பாரப்பட்டு ஜெபிக்கணும். நம்முடைய தேவன் நீதிமானுடைய ஜெபத்தை கர்த்தர் தாமே அங்கீகரித்து அற்புதங்களையும் அதிசயங்களையும் அவர்களுக்கும் தருவாரு. யாருக்கு ஜெபிக்கிறோம்? தேசத்துக்காக ஜெபித்தோம்னா தேசத்துக்கு ஒரு ஆசீர்வாதம், அதே ஆசீர்வாதம் நமக்கு உண்டு. உதாரணத்துக்கு யார சொல்லலாம்? யோபுங்கிற மனுஷன் தன்னுடைய சிநேகிதருக்காக ஜெபித்தான். அப்படி ஜெபிக்கப்படுகிற போது
அந்த சிநேகிதர்களுக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. அதே நன்மையான ஆசீர்வாதத்தை யோபுக்கு கர்த்தர் கொடுத்தார். அந்த ஆசீர்வாதம் எனக்கு வேணும் அப்படின்னா நாம செபிக்கணும். ஜெபம் பண்ணலாமா? அவரே நம்ம செபிக்கலாம். ஆண்டவரே என்னை நாளில ஆண்டவர் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. இந்த வாரத்துல முதல் வாரத்துல வந்திருக்கிறோம்ப்பா. ஆண்டவர் நான் ஜெபம் பண்ணணும். என் தேவன் நீதியின் தேவனா இருக்கீங்கப்பா. தேவன் நீதியின் தேவனா இருக்கீங்க. ஆண்டவரே எல்லாவற்றையும் அறிந்திருக்கீங்கப்பா. ஆண்டவரே அப்பா அறிந்திருக்கீங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. நான் சிறுமைப்பட்டதை அறிந்திருக்கீங்கப்பா. ஒடுக்கப்பட்டதை அறிந்திருக்கீங்கப்பா. நான் நொறுக்கப்பட்டதை அறிந்திருக்கீங்க. ஆண்டவரே புறக்கணிக்கப்பட்டதை அறிந்திருக்கிறீங்கப்பா. அப்பா அற்பமா எண்ணப்பட்டதை நீங்க அறிந்திருக்கீங்கப்பா. ஆண்டவர் அபிலமைக்கோடு நீங்க சொப்பனத்துல பேசின தெய்வம் ஆண்டவரே நீ சொப்பனத்துல பேசுகிற தெய்வம் ஆண்டவரே. நீ அற்புதத்தை செய்கிற தெய்வம்ப்பா. எனக்காக ஆண்டவரே யாவையும் செய்து முடிக்கிற தெய்வம் ஆண்டவரே. ஓ